பேர் முகமது யாசின். அள்ளிக்குளம் மோர் மார்க்கெட்டில் 4 வருஷமாக கடை வச்சு. 4 வருஷம் முன்னாடி ரேடியோ மெக்கானிக்காக இருந்தேன். ரேடியோ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தது. டெக்னாலஜி நமக்கு அந்த ஐடியா இருக்குது. ஏற்கனவே தையல் மிஷின் வேலை பார்த்துருந்தேன். அதனால் அதுலேருந்து எலக்ட்ரானிக்கு படிச்சுட்டு எலக்ட்ரானிக்கு மாறினேன். சந்தையில் போய் பலவாரத்தில் சந்தையில் போய் கடை போடுவோம் வாரத்தில் ஒரு நாளைக்கு. காலேஜில் படிக்கிறவங்க அந்த பழைய இது வேணும் கலெக்ஷனுக்காக என்கிட்ட வருவாங்க. அவங்க ஹாபியாக வர்றாங்க. அப்போ ஹாபியாக வரவங்களாம் அதை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கம்மியாக கொடுத்து. அப்போ முதல்ல 2 பேர் வந்தாங்க, இப்போ பார்த்தா 10 பேர் வராங்க. இப்போ பாட்டு கேட்குறவங்கள பாருங்களேன், பெரும்பகுதி வேறு எந்த பழக்கம் அவங்கள்ட்ட குடிக்க மாட்டாங்க, சீரட் குடிக்க மாட்டாங்க, இந்த பழக்கம்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு ஹாபி இருந்துச்சுனாக்கா நமக்கு வேறு தப்பான வழிகளில் போகிறதுக்கு அந்த வழிகள் வராது. அதான் நம்ம பொழைப்பே ஹாபியாக தானே இருக்குது. நம்ம பொழைப்பே ஹாபி தான். அதை வச்சு தான் நம்ம பொழைக்கிறோம். அப்புறம் அதே தான் ஹாபி. என்கிட்டே இருக்குது 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு வாட்ச் இருக்குது. ஆனால் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு சொல்ல முடியும். லைனுங்க நிறையா இருக்காங்க, கஸ்டமர் ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோமா, அவங்களால வர முடியாது. உண்மைக்கா இருக்குது, ரோலெக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் நான் பார்த்ததே இல்லை, வாங்கினதும் இல்லை. அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ள ரேஞ்சில் உள்ளதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டேன், வாங்கிட்டேன், ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், விற்றுன்ட்டேன். சக்ஸஸ் ஆனால் அது சந்தோஷம் தானே. ஒரு வேலையை எடுக்கிறோம், சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம் இல்லையாது. அதான் ஒன்று.